ஹலோ மக்களே, இன்றைக்கி டியூனா குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். டியூனா ரொம்ப ஒரு டேஸ்டியான ஃபிஷ். நான் இன்றைக்கி ஒரு மண் சட்டியில் செய்ய போகிறேன். ஸோ இதை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு, இதனால் பழகின மண் சட்டி, ஸோ லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஆயில் விட்டு, உங்களுக்கு பிடிச்ச ஆயில் விடலாம். பட் கோகோனட் ஆயில் விட்டால் இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேன். ஸோ மீன் குழம்புக்கு எப்போவுமே கடுகு அண்ட் வெந்தயம் இது தாளிக்கும் போது நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் டியூனா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் வேணும், பீசஸ் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா டியூனா நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு கப் இப்போது வெங்காயம், பச்சை மிளகா நல்லா வதக்கிக்க வேண்டியதாக எப்பவும் போல். மண்சட்டியில் சமைக்கவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட் நல்லா வரும், நமக்கே ஒரு திருப்தியாக இருக்கும். ஒரு மாதிரி மண்சட்டியில் சமைக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மண்சட்டியில் சமைக்க. மோஸ்ட்லி நான்வெஜ் டிஷ்ஷஸ் தான் மண் சட்டியில் வைப்பேன். இந்த மண் சட்டி ஒரு 3-4-5 இயர்ஸாக இருக்குது எங்கள்கிட்ட. அதனால் நல்லா பழகிட்டு. ஸோ அதே அளவுக்கு நம்ம தக்காளி எடுத்துகிட்டு அதில் பாதியை மட்டும் முதல்ல போட்டு வதக்கிக்கணும். 1 கப் வெங்காயம்னா 1 கப் தக்காளி அந்த மாதிரி. ஸோ சால்ட் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க எப்பவும் போல் தான். ஸோ தேங்காய் விட்டு வைப்பாங்க டியூனா ஃபிஷ், தேங்காய் விட்டு வைப்பாங்களான்னு தெரில. பட் நான் தேங்காய் இல்லாமல் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ இது நல்லா வதங்கினோடனே நம்ம மற்ற மசாலாஸ் எப்பவும் போல் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, உங்கள்கிட்ட குழம்பு பொடி இருந்தால் குழம்பு மசாலா போட்டுக்கலாம், இல்லைன்னா மல்லிப்பொடி. வத்தல் பொடி 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா மல்லிப்பொடி 2 ஸ்பூன் அந்த மாதிரி. 1:2 ரேஷியோவில் வத்தல் பொடியும் மல்லிப்பொடியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா குழம்பு பொடி. இன்றைக்கி நான் குழம்பு பொடி தான் போட்டேன். ஸோ இதை ஒரு 2 மினிட்ஸ் இப்படி சாட் பண்ணிவிட்டு, அப்புறம் புளி இந்த மாதிரி கொஞ்சமாக, ஏன்னா டொமேட்டோலாம் போடுறதுனால புளி கொஞ்சமாக நீங்கள் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி கிரேவி பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளி ஊற்றிக்கோங்க. இந்த வெங்காயத்தோட சின்ன வெங்காயமும் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது அந்த தேங்காய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஸோ இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுறணும். புளி ஊற்றிட்டு கொஞ்சம் அந்த மசாலா கூட கொஞ்சம் கொதித்து வர்ற அளவு விட்டுட்டு, பார்த்திங்கன்னா டியூனா ஃபிஷ் பீசஸ் எங்கள் வீட்டில் நல்லா பெரிய பெரிய பீசஸாக இருந்துச்சு. ஸோ அது நல்லா கொதிக்கிற அளவு எனக்கு தண்ணி விடணும். ஸோ கொஞ்சம் நிறையாவே நான் தண்ணி விட்டேன், ஒரு 3 கப்ஸ் விட்டுட்டேன். நல்லா தான் இருக்கும். அப்புறம் கொதிக்க வச்சு நீங்கள் வற்ற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதாவது நீங்கள் எவ்வளோ கிரேவி கடைசி ரிசல்ட் வரணுமோ அதுக்கு டபுள் மடங்கு நீங்கள் விட்டுக்கலாம் தண்ணி. ஸோ இப்போது அது கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேவைக்கு சால்ட்டும் போட்டுட்டு ஃபிஷ் பீசஸ் போடுறேன். டியூனா ஃபிஷ் நீங்கள் நிறையவே பீசஸ் போடுறேன், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த சட்டியில் பாட்டம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நல்லா கொதிக்க விட வேண்டியதான். வந்ததுக்கப்புறம் நீங்கள் மீதி இருக்கிற தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டுருங்க. போட்டுட்டு பண்ணும்போது ஃப்ளேவர் கரெக்டாக வரும். ஸோ ஃபிஷ்ஷை போட்டுட்டு ஒருக்கா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா வற்றி கொதிக்கிற மாதிரி பாருங்கள். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான். இது ஆக்சுவலி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் மண் சட்டியில் இப்படி தான் கொதிச்சிட்ருக்கும். ஸோ லாஸ்ட்டாக இதில் பிளாக் பெப்பர் பவுடர் போட்டுட்டு, பெப்பர் பவுடர் போட்டு இறக்குனா சூப்பராக இருக்கும். ஸோ பெப்பர் பவுடர் போட போகிறீங்கன்னா கொஞ்சம் வத்தப்பொடி கம்மியாக போட்டுக்கோங்க முதல்லையே, இல்லை ரொம்ப காரமாயிரும். ஹலோ மக்களே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். வேறு சமையல் குறிப்பு, கிச்சன் க்ளீனிங் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள்.
ஸோ சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ப்போம். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். பாய்.